என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். ஜூன் மாதத்தில் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன், சனி, வக்ர பயிற்சி என 6 கிரகங்களின் முக்கிய பயிற்சி நடக்குதுங்க. இதனால் மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் அடுத்து வரும் 30 நாட்கள் நிகழப்போகிறது, அவர்களுடைய குடும்பம், தொழில் மற்றும் வேலை அமைப்பானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாமுக்கு போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருப்பதி பெருமாளை ரொம்ப பிடிக்கும்னா பெருமாளை போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பவன் நம்பூதிரி அவர்களால் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், கணவன் மனைவி இடையே பிரச்சனை, பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மேசராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழுது என்று பார்க்கலாம். மேசராசிக்கு இந்த மாத தொடக்கத்தில் வேலையில் மிக சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க. உங்களுடைய வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. உங்களின் மதிப்பு மரியாதையானது உயர்ந்தே காணப்படும். உங்களுடைய நிதி நிலைமையானது முன்பு இருந்ததை விட மேம்பட்டே காணப்படும். நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களிடமிருந்து நல்ல ஆதரவையும் நீங்க பெற போறீங்க. நீதிமன்ற வழக்குகளில் முன்னேற்றமும் இந்த மாதத்துல எதிரிகளின் ஆதிக்கத்தை நீங்க கட்டுப்படுத்துவீங்க. உங்களின் கடின உழைப்பிற்கு, முயற்சிகளுக்கு முழு பலனும் கிடைக்க போகுதுங்க. தொழிலதிபர்கள் தங்களின் தொழிலை விரிவுபடுத்தவும் லாபகரமான திட்டத்துல முதலீடு செய்யவும் நல்ல வாய்ப்புகள் உண்டாக போகுது. இந்த மாதத்துல எந்த ஒரு விஷயத்திலும் ஆணவத்துடன் நீங்க செயல்படக்கூடாதுங்க. பணம் தொடர்பான முக்கியமான முடிவுகளை, முதலீடுகள் விஷயத்துல ஆபத்தான விஷயங்களை நீங்க தவிர்க்க வேண்டும். திருமண வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாகவே இருக்கும். மேசராசிக்காரங்க, இந்த மாதம் உங்கள் மீது நீங்கள் அதிக அக்கறை செலுத்துவீங்க. உங்களுடைய புகழுக்கு முக்கியத்துவம் அளிப்பீங்க. இந்த மாதம் நீங்கள் அதிக தன்னம்பிக்கையுடன் செயல்பட முயற்சியும் எடுப்பீங்க. குடும்ப விஷயங்கள்ல முன்னேற்றமே காணப்படும். உங்களுடைய குழந்தைகள் மீது நீங்கள் அதிக அக்கறையுடனும் பாசத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய தகவல் தொடர்பு திறன் அதிகரித்தே காணப்படும். உங்களுடைய இளைய உடன்பிறப்புடனான உறவு சுமூகமாக இருப்ப வாய்ப்பு இல்லைங்க. உங்களை சுற்றி நடக்கும் விஷயங்கள் காரணமாக நீங்கள் உணர்ச்சி வசப்படக்கூட நேரலாம். இந்த மாதம் ரியல் எஸ்டேட் விஷயங்களில் முதலீடு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும். உங்களுடைய வருமானம் இந்த மாதம் பெருகவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம். இந்த மாதம் நீங்கள் முறையான தூக்கம் மேற்கொள்ள போறீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதியும் அதிகரித்து காணப்படும். இந்த மாதத்தில் 2ஆம் பாதியில் நீங்கள் தைரியமாக செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலனையும் நீங்கள் பெற போறீங்க. எந்த ஒரு வேலையையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்து வெற்றி பெறும் மேச ராசியினருக்கு இந்த மாதம் மனதில் தெம்பு உண்டாகும். மகிழ்ச்சியானது அதிகரித்து காணப்படும். முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரும். பணவரத்தானது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். வயிறு சம்பந்தப்பட்ட நோய் கூட வரலாம். உணவு கட்டுப்பாட்டில் கவனம் தேவைப்படுது. தொழில் வியாபாரம் தொடர்பான நல்ல காரியங்களை மாதத்தின் மத்திய பகுதியில் செய்வது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும். வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலை ஏற்பட்டு நீங்கிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பண வரத்தானது திருப்தி தருவதாகவே அமையும். ஆனால் எதிர்பார்த்த அளவு இருப்பது கடினதாங்க. பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டி கூட வரலாம். குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு நீங்கிவிடும். ராசியில் இருக்கும் புத்திகாரகன் புதனால் எல்லாவற்றையும் சமாளித்து நீங்கள் வெற்றி பெற போறீங்க. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதத்தை நீங்க தவிர்க்க வேண்டும்.
பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் உங்கள் மனதில் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டதான் இருக்கும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலையே காணப்படும். பெண்களுக்கு முயற்சிகள் சாதகமான பலனையே பெற்றுத்தரும். பணவரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடியே நல்லபடியாகவே இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகப்படியான அக்கறையும் செலுத்த வேண்டும். கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கிவிடும். வாகனங்களில் செல்லும் போதும் வெளியூர்களுக்கு செல்லும் போதும் கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவைப்படுது. சூரியன் சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால வீண் தகராறும் ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவது தான் உங்களுக்கு நல்லதுங்க. அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். செலவை குறைப்பதன் மூலமாக பண தட்டுப்பாடும் குறையலாம். பேச்சில் கடுமையை காட்டாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். மேலிடத்தின் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை கூட உருவாகலாம். நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். வீண் கவலையை நீங்க தவிர்க்க வேண்டும். அடுத்து அஸ்வினி நட்சத்திரம். அடுத்தவர் ஆலோசனையை கேட்டாலும் முடிவில் சொந்த அறிவில் நீங்க செயல்பட போறீங்க. வீண் கவலை ஏற்பட்டு பின்பு அந்த கவலையும் நீங்கிவிடும். செலவுகளும் உங்களுக்கு அதிகரித்து தான் காணப்படும். மேலும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றமும் ஏற்பட போகுது. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் உங்களுக்கு தடை தாமதமும் ஏற்படலாம். அடுத்து பரணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவருக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூட நேரலாம். எனவே நீங்கள் கவனமாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. புதிய நட்பு கூட உங்களுக்கு கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் அதிகப்படியான போட்டிகளையும் சந்திக்க வேண்டி இருக்குங்க. அடுத்து கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர் பற்றிய கவலையும் ஏற்பட்டு கொண்டதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பணவரத்து உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் தான் இருக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கும் பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். பரிகாரமாக முருகனுக்கு அரளிப்பூ அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்க எல்லா கஷ்டங்களும் நீங்கி மன அமைதியும் உண்டாகுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன் மற்றும் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 20 மற்றும் 21. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் 12, 13 மற்றும் 14. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பெரிய இடத்து பெண் மனைவியாக கூட அமைவாங்க. கோவில், குளம் என புனித யாத்திரைகள் நீங்கள் மேற்கொள்ள போறீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம், கல்வியில் தேர்ச்சி என அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து ஏற்படும் பண வரவால் இல்லத்தில் மகிழ்ச்சியும் பொங்குங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்றபடி புகழ், கௌரவமும் அதிகரித்து காணப்படும். அனைத்து வேலைகளையும் நம்பிக்கையுடன் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய அசாத்திய திறமையால் சம்பாதிக்கும் திறனும் அதிகரித்து காணப்படும். அரசு வேலைகளுக்கு மனு செய்தவங்க சாதகமான பதில்களை நீங்க எதிர்பார்க்கலாம். நண்பர்கள் மற்றும் உறவுகளிடம் தர்க்கம் செய்யாது இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. அடிக்கடி தேவையற்ற பயணங்களை மேற்கொள்ளவும் நேரிடும். அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் மேல்மட்டத்தில் உள்ள முக்கிய நபர்களின் உதவியால் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றிகரமாகவே முடிய போகுது. வியாபாரத்தில் முன்னேற்றம், வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்க போகுது. உங்களுடைய உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ள போறீங்க. கௌரவ பதவிகளும் கிடைத்து புகழும் பெருமையும் சேரப்போகுது. சிலருக்கு தொழிலில் ஏற்படும் பின்னடைவு காரணமாக பண வரவு கொள்ள தாமதம் ஏற்படலாம். தேவையான நேரத்தில் நண்பர்களின் உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. சிலரின் சுறுசுறுப்பற்ற நிலையில காரிய தடைகள், தாமதங்களும் ஏற்படும். சிலருக்கு தாய் வழி உறவுகளால் நன்மைகளும் ஏற்படலாம். தீய நண்பர்களை விட்டு ஒதுங்க அவமானங்கள் ஏற்படாது தப்பிக்கலாங்க. அடுத்து கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் நிம்மதியும் தன விருத்தியும் ஏற்பட போகுது. அன்னதானம் போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபட போறீங்க. குடும்பத்திற்கு தேவையான வருமானங்கள் பிறர் மூலமாகவும் உங்களுக்கு வந்து சேரும். எதிர்பாராத தன வரவுகள் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் வகையில் தான் இருக்கும். புதிய வியாபார தொடர்புகள், எதிர்பார்ப்புக்கு மேல் லாபங்களும் குவிய போகுது. வீட்டில் உள்ளவர்கள் மீது வீணான கோபத்தை நீங்க தவிர்க்க வேண்டும். வரவை விட செலவுகள் அதிகரிக்கும். ஆதலால் பிறரிடம் கடன் வாங்கும் சூழல் கூட ஏற்படலாம். ஓய்வின்றி உழைப்பின் காரணமாக நேரத்துக்கு உணவருந்த முடியாத நிலை கூட ஏற்படலாம். மது, மாமிசம் அருந்தவர்களுக்கு அஜீர்ண தொல்லைகளும் ஏற்படுங்க. சிலருக்கு அரசு வகையில் தொல்லைகளும் ஏற்படலாம். மேச ராசியினருக்கு இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புது சொத்துகள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வியாபாரிகளின் விற்பனை பொருட்கள் நல்ல லாபத்தை காணக்கூடிய அமைப்பு இந்த நாட்களில் உங்களுக்கு நடைபெறும். மேலும் உங்களுக்கு வழக்கானது சாதகமான பலனை பெற்றுத்தரும். செல்வாக்கானது கூடும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிக்க போறீங்க. உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க.
இதுவரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்களும் எப்படி இருக்கிறது, என்ன என்ன பலன்கள்லாம் இவர்களுடைய வாழ்க்கையில் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடைங்க. நன்றி நண்பர்களே.